सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 7 ஓவி 58. இதே போல தனது குடல்களை வெளியே எடுத்து உள்ளே வெளியே சுத்தமாக கழுவுவதையும் கொய்யா மரத்திலே காய வைப்பதையும் கண்டு மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். இதே போல தனது குடல்களை வெளியே எடுத்து உள்ளே வெளியே சுத்தமாக கழுவுவதையும் கொய்யா மரத்திலே காய வைப்பதையும் கண்டு மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு முறை பாபா குளியலிலே அமர்ந்திருந்தார். யாரோ ஒருவரை கொன்று அவரது குடலை உள்ளேயும் வெளியேயும் வெட்டி கழுவி வாளியில் வைப்பது போல அந்த நேரத்திலே பாபா தனது குடலை வயிற்றிலிருந்து வெளியே எடுத்து உள்ளேயும் வெளியேயும் கழுவி உலர பரப்பினார் கொய்யா மரத்திலே. இதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் ஹேமாத்பந்தின் மாமா வீட்டிலே வசித்து வந்தனர். அதனால் பாபாவை அபூர்வ கொடி என்று அழைக்கின்றார்கள். சில சமயங்களில் பாபா கண்டயோகம் செய்வார். அப்போது கை கால் போன்ற உடல் உறுப்புகளை வெட்டி மசூதியிலே எங்கும் எறிவார். அவரது சிதைக்கப்பட்ட உடலை பார்க்க மக்கள் மசூதியை நோக்கி ஓடி வரும்போது பாபா அப்படியே இருப்பதை கண்டனர். ஒரு சமயம் பார்ப்பவன் மிகவும் பயந்து போனான். யாரோ ஒரு குற்றவாளி பாபாவை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டு அவரது உடல் உறுப்புகளை வெட்டி மசூதியிலே அங்கும் இங்கும் வீசியதாக அவர்கள் நினைத்தனர். அப்போது நள்ளிரவு. யாரிடமாவது சொல்ல போனால் அவப்பெயர் வந்து விடுமோ என்று பயந்தனர். அமைதியாக மசூதிக்கு வெளியே சென்று அவர் அமர்ந்தார். சாய்பாபாவினுடைய சிதைந்த உடலை கண்டு பார்வையாளர்கள் அச்சமடைந்தனர். இதை பற்றி யாரிடமாவது தெரிவிக்க வேண்டும் என்று அவருடைய மனதிலே தோன்றியது. ஆனால் முதலிலே தகவல் கொடுப்பவர் குற்றவாளியாகி விடுவாரோ என்ற அச்சம் இருந்தது. அதனால் யாரிடமும் சொல்லக்கூடாது. இருப்பினும் அவருடைய மனதிலே பல எண்ணங்கள் இருந்தன. சாயினுடைய கதி இதுவாகத்தான் இருக்கும் என்றும் எண்ணினார். ஆனால் காலை வந்ததும் தைரியமாக மசூதிக்கு போனது என்ன ஆச்சரியம்! பாபா வேறுபாடுகளை உருவாக்குவதில் வல்லவர். பார்த்தவன் தான் கண்டது கனவல்ல என்று நினைத்தான். ஆனால் சாய்பாபா சிறு வயதிலிருந்தே சுத்தம் செய்வது, பரப்புவது முதலிய யோகாசனங்களை செய்து வந்தார். அவரது நிலை நினைத்து பார்க்க முடியாதாக இருந்தது. நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். அவர் யாருடைய சொறி சிறங்கு தைத்ததில்லை. அந்த மாகாணத்திலே நல்ல மருத்துவராக புகழ் பெற்றிருந்தார். அவர் தன் சொந்த விஷயங்களிலே மிகவும் அலட்சியமாக இருந்தார். ஸ்ரீ சாய் பாபாவினுடைய ஏழை எளியவர்களின் சேவை என்பது மனித குலத்தினுடைய பாதுகாவலர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரில் கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.